இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான பெரிய காம்பஸ் இந்த PVC சீட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த PVC பைப்பை ஹீட் பண்ணி இந்த சீட்டாக மாற்றுற வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதை போய் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இது தாங்க. ஒரு சின்னதாக ஒரு அட்டை ஹேண்டு மாதிரி ஒரு ஷேப் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பிட்டு அறுக்கணுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 சென்டிமீட்டர் ஒரு சைடு, 1 சென்டிமீட்டர் ஒரு சைடு மார்க் பண்ணி கிராஸ் கட் பண்ணுங்க. 8 இன்ச் நீளம் இருக்கணும் இது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு 1.5 சென்டிமீட்டரும் ஒரு சைடு 1 சென்டிமீட்டர் வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இது ஆக்ஸா பிளேட்லையோ அல்லது இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கட்டர் இருந்துச்சுன்னா அதில் கூட அறுத்து எடுத்துக்கலாங்க. அறுத்து எடுத்து ஒரே சைஸாக நீங்கள் சாணை பிடிச்சி கரெக்டாக ஒரே ஷேப்பாக வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒரே அளவாக எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டு ஷேப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டையில் வெட்டியிருக்கேன், அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரிஞ்சு போயிடும், அளவுகள் தேவையில்லை. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு அறுத்து ரவுண்டாக ஃபினிஷிங் பாஸ் சாணம் பிடிச்சிக்கணுங்க. என்னுடைய சேனலில் இந்த PVC ஹேண்ட் கிராஃப்ட் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினை பொருட்கள் செய்கிறது, PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், PVC பைப் கைவினை பொருட்கள் செய்கிறது, RO சர்வீஸ், மைக்ரோவேவ் ஓவன், சமையல் வீடியோஸ் மற்றும் AC கிளீனிங்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த மாதிரி 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக நீங்கள் ஷேப் பண்ணிவிட்டு அடுத்தது சென்டர் ஹேண்டுக்கோசரம் ஒரு சின்ன பிட்டு ஒரு சைடு ரவுண்டாகவும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி வர மாதிரியும் நீங்கள் இதை அறுத்து எடுத்துக்கோங்க. இந்த PVC பைப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குங்க, வளையாது. நல்ல திக்னஸ் பைப்பாக எடுத்து இந்த மாதிரி சீட்டாக நிமித்தி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் ஹேண்டும் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி இந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ சென்டர் ஹேண்டில் சென்டராக ஒரு ஹோல் போகிறதுக்கோசரம் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 mm ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அதே மாதிரி அந்த சைடு 2 ஹேண்ட்லேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் போட்டுக்கணும். ஹோல் போட்டு நல்லா சைடு பீஸெல்லாம் சுரண்டி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மேல் பக்கமும் ஒரு சைடு கீழ் பக்கமும் ஒட்டிக்கணுங்க. அதே மாதிரி சைடில் வந்து பென்சில் உட்காரத்துக்கு ஒரு பைப் ஒட்டிக்கணும். இந்த டைப்பில் இந்த ஹேண்டு இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போது க்ளோஸ்அப் பேஸ்ட்டோ அல்லது வேறு ஏதாவது பேஸ்ட்டு காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக வாசர் மாதிரி 2 பீஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸுக்கு நடுவில் வைக்கணும். அப்படி வைக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கிராஜுவேட்டாக சூப்பராக இருக்குங்க, தேய்மானம் ஆகாது. அதனால் இந்த பீஸ் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வாசர் வச்சுக்கோங்க, அடுத்து இந்த சென்டர் ஹேண்ட் வச்சுக்கோங்க, அடுத்ததாக ஒரு வாசர் வச்சு அடுத்தது ரைட் ஹேண்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஒரு வாசர் வச்சு டைட் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக டைட் வச்சிட்டிங்கன்னா போதுமானதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மூவிங் இருக்குங்க, சென்டர் ரேட்டிங் பார்க்குறதுக்கு அம்சமாக இருக்குது. இப்போது அந்த முள் வைக்கிறதுக்கோசரம் ஒரு 2 mm ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக போட்டுக்குங்க. ஒரு இன்ச் நீளத்துக்கு போட்டுட்டு ஒரு ஆணியை இந்த மாதிரி முள் மாதிரி ஒரு சைடு கூராகவும் ஒரு சைடு வந்து நார்மலாகவும் வச்சுக்கிட்டு அந்த ஹோலில் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி அந்த முள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு பென்சில் கரெக்டாக உட்காரத்துக்கோசம் கொஞ்சம் டேப்பராக வெட்டிக்கணுங்க. வெட்டிட்டு ஒரு 1/2 ரவுண்டு பைப் நல்லா ஹெவியாக எடுத்து அதில் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி அந்த பைப் மேலே ஒட்டிக்குங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் சென்டராக ஒரு 2 mm ஹோல்ஸ் போட்டு அதில் ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிங்கன்னா மரம் விழுந்துருங்க. நல்லா கட்டிங் பிளேடில் ஒரு 2 தடவை டைட் வச்சிங்கன்னா மரம் ஆகிடுங்க. அதுக்கடுத்தது ஒரு சின்ன பீஸில் பென்சில் உள்ளே வச்சு டைட் வைக்கும்போது காயமாகாமல் இருக்கிறதுக்கோசரம் மேல் சைடு மட்டும் பேஸ்ட் அப்ளை பண்ணி அந்த பைப்புக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கிறது ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது அலைன்மெண்ட் ஆகி அது வந்து பென்சிலை டைட்டாக பிடிச்சிக்கும். இது 2 டைப்பில் செஞ்சுருக்கேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ரவுண்ட்லேருந்து 24 இன்ச் ரவுண்ட் வரைக்குமே நீங்கள் சாதாரணமாக போட்டுக்கலாங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. பாருங்கள், பென்சில் நல்லா கிரிப்பாக பிடிக்குது, காயம் ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட்ஸ் போடுறேன். இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரவுண்டுக்கு பக்கமாக போடுறேன். 2 காம்பஸ்லேயுமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த பேப்பருடைய சைஸ் இவ்வளோ தாங்க. இது A3 பேப்பருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச் ரவுண்டுன்னு போடலாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பஸ்லேயே போட்டுக்கலாம். இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஆனால் எங்கே கேட்டாலும் கிடைக்கிறதில்ல அவ்வளோ சீக்கிரமாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் முயற்சி செஞ்சு ஒரு காம்பஸ் செஞ்சு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தங்க. அந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ 18 இன்ச் ரவுண்டு.
அடுத்தது 24 இன்ச் ரோடு நிலத்தில் போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.